கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி பாவ மன்னிப்பு எல்லா மார்க்கத்திலையும் சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கம் பாவ மன்னிப்பு எதை சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு மனிதன் செய்யறான பாவம் அதுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு இஸ்லாத்துல. நான் ஒருத்தனை சொத்தை அபகரிச்சிருக்கிறேன், கடவுள் மன்னிக்க மாட்டார். கடவுள்கிட்ட அழுது புரண்டு கேட்டாலும் மன்னிக்க மாட்டார். உண்டியல்ல காணிக்க போட்டாலும் மன்னிக்க மாட்டார். நான் யாருக்கு ஏமாத்தினோ அவனுக்கு அந்த பொருளை கொண்டு கொடுத்து, அல்லது கொடுக்க முடியல என்று சொன்ன அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை மனங்குளிர செய்த பிறகுதான் கடவுள் அதை மன்னிப்பார். மனிதனுடைய உரிமைகளை மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்கவே மாட்டார். அந்த மனுஷன் எவனா இருந்தாலும் சரிதான். ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை ஏமாத்திருக்கிறாரு, கடவுள் மன்னிக்க மாட்டார். இவர் ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு போனாலும் மன்னிக்க மாட்டார். பள்ளிவாசல கதியா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மனிதன் தான் ஃபர்ஸ்ட், அவனுடைய நலன்கள் பேணப்பட வேண்டும். அவனுக்கு எந்த விதமான துரோகத்தையும் இன்னொருத்தன் செய்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த பாவ மன்னிப்பு என்பதில் கூட மனித நேயத்தை இஸ்லாம் முன்னிறுத்துகிறது. அதே போல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், 2 பேர் சண்டை பிடிச்சுக்கிடுவான். எந்த 2 பேரு? ஒரு இஸ்மாயிலும் ஒரு கந்தசாமியும். உதாரணத்துக்கு இங்க இஸ்மாயிலும் கந்தசாமி இருந்தா கோச்சிக்கிறாதீங்க, அந்த பேருடையவங்க இருந்தா. ஒரு இஸ்மாயிலும் கந்தசாமியும் சண்டை போட்டுக்கிட்டா முஸ்லீம்லாம் என்ன செய்வான் தெரியுமா? இஸ்மாயில் பக்கம் பேசுவான். இந்துலாம் என்ன செய்வான் தெரியுமா? அவன் கந்தசாமி பக்கம் தான் நிற்பான். நீ எப்படிரா எங்கால அடிக்க போச்சு, நீ எப்படிரா எங்கால அடிக்க போச்சு. இந்த 2 பேர் கல்லுக்கடையில போய் சண்டை போடுவாங்களே, அதுக்காக வேண்டி நம்ம அருவாள் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம். சண்டை எங்க வந்திருக்கு? பெரிய லட்சியத்துக்கு வந்திருக்காது. 2 பேரும் கல்லுக்கடையில போய் யார் முதல் நிக்கிறது சண்டை போட்டிருப்பாங்க, அல்ல சினிமா கோட்டையில யார் முதல்ல டிக்கெட் எடுக்கிறதுங்கிறதுல சண்டை போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு தப்பான காரியம் பொம்பளைய பாக்குறதுல அவளை யார் விரும்புறதுங்கிற விஷயத்துல சண்டை போட்டிருப்பான். அதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுக்காக வேண்டி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? முஸ்லீம் பூரா முஸ்லீம் பக்கம் நிக்கிறான், இந்து பூரா இந்து பக்கம் நிக்கிறான், கிறிஸ்துவன் பூரா கிறிஸ்துவ பக்கம் நிக்கிறான். இதை இஸ்லாம் ஏத்துக்கிறவே இல்லை. திருமறை குர்ஆன்ல ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒரு பகைமையோ வெறுப்போ இருந்தால் கூட அவர்களுக்கு அநீதி இழைக்குமாறு, அவர்களுடைய நீதியை மறுக்குமாறு அந்த வெறுப்பு உங்களை தள்ளிவிட வேண்டாம். பிற வெறுப்பு இருக்கிற ஒரு சமுதாயமா இருந்தாலும் அவர்கள்ட்ட நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். 2 சமுதாயம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் தெரியுமா? கந்தசாமி இஸ்மாயிலை கூப்பிடணும், விசாரிக்கணும். தப்பு கந்தசாமி மேல இருந்தா 2 சமுதாயம் சேர்ந்து கந்தசாமி மிதிக்கணும். தப்பு இஸ்மாயில் மேல இருந்தா 2 சமுதாயம் சேர்ந்து இஸ்மாயிலை மிதிக்கணும். இந்த மாதிரி இந்த சமுதாயங்கள் நியாயங்கள் அநியாயங்களை பார்த்து முடிவெடுக்க ஆரம்பிச்சோண்டு வைங்க, பிரச்சனை வராது. இஸ்லாம் அது தெளிவா சொல்லுது. இனத்துக்கு பேசாத, நியாயத்திற்கு பேசு. ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் தன் இனத்திற்காக பேசக்கூடாது, நியாயத்திற்கு பேசணும். இனத்துக்கு பேசலாம், இனத்தின் பக்கம் நியாயம் இருந்தால் அப்போது பேசலாம். இனத்தின் பக்கம் தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற கூட்டத்தின் பக்கம் அநியாயம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பேச முடியாது, பேசக்கூடாது. நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் ஒரு யூதர் ஒரு முஸ்லீம் 2 பேருக்கும் வழக்கு. அவங்க காலத்தில் யூதர்கள் இருந்தாங்க மதீனாவுல. அந்த ஊர்ல யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் சண்டை, வழக்கு, சொத்து தகராறுல என்னுடையது உன்னுடையதுன்னு அடிச்சுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்திட்ட வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் விசாரிக்கிறாங்க. யூதர் பக்கம் தான் பாயிண்ட் இருக்குது, பொசிஷன் அவர் கையில தான் இருக்குது. முஸ்லீம் எனக்குரியதுங்கிறார், அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் யூதருக்கு சாதகமாக தான் தீர்ப்பளித்தாங்க. வந்தது முஸ்லீமாச்ச, எதிரி யூதன் ஆயிடுச்ச என்று பார்க்க கூடாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மனித நேயத்தை நியாயத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் சிந்திங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனுடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் மனித நேயம் தான் இருக்கும். பள்ளி வாசல்ல தொழுகிறோம், அதுலயும் மனித நேயம் இருக்குது. ஒருத்தனுக்கு பக்கத்தில் ஒருத்தன், ஒருத்தனுக்கு பக்கத்தில் ஒருத்தன், அந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி தோளோட தோள் கோர்த்து நின்று சகோதரத்துவத்தை காட்டுறான, அங்கேயும் மனித நேயம் இருக்கத்தான் செய்யுது. 1 மாத காலம் பட்டினி கிடந்து பசிந்தா என்னன்னு உணர்ந்து அவனுடைய ஒரு இரக்கத்தன்மையை அவன் தனக்குள்ள உண்டாக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை பெறான, அதுல கூட மனிதநேயம் இருக்கத்தான் செய்யுது. ஜக்காத்து என்ற ஒரு கடமை 2.5% கண்டிப்பாக பிறருக்காக கொடுத்து விட வேண்டும், மேற்கொண்டு விரும்பினா அதிகமா கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கேயும் கூட ஒரு மனிதநேயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் காட்டுது. அதனுடைய சட்டத்திட்டங்கள், அரசியல் சட்டத்தை, கிரிமினல் சட்டத்தை எடுத்துக்கிறங்க, அதுல கூட மனிதநேயம் தான் இருக்குது. திருடுனா கையை வெட்டுன்னு இஸ்லாம் சொல்லும்.
பார்த்தா கொடூரமா தெரியும். அதுல மனித நேயம். எந்த மனிதர்களுக்கு நேயம்? நல்ல மனிதர்களுக்கு. நல்ல மனுஷன் போய் திருடிட்டு வர்றான்ல, இவன் கையை வெட்டினாதான் நாளைக்கு திருட மாட்டான் என்று சொல்லி மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் சில கடுமையான நடவடிக்கைகளை கூட இஸ்லாம் சொல்லித் தருது. இப்படி எல்லாத்திலையுமே மனித குலத்துக்கு நன்மை. அதனுடைய ஓரிரை கொள்கை இருக்கு பாருங்க, அதுல கூட மனித நேயம் தான். ஒரு கடவுள் தான், நம்ம எல்லாரும் கடவுளுக்கு அடிமை, அதுல மனித நேயம். எல்லாரும் அடிமை, நீ அடிமை நான் அடிமை, இதுல என்ன வசதி தாழ்த்தி என்று சொல்லும் பொழுது அங்க கூட அந்த மனித நேயம் தான் மிளிருது. அதே மாதிரி மனித குலம் எல்லாம் எப்படி பிறந்தது, எப்படி தோன்றியது என்றதை சொல்லும் பொழுது கடவுள் ஒரு ஜோடியை படைச்சாரு இஸ்லாம் சொல்லுது. கடவுள் ஆயிரக்கணக்கான ஜோடிகளை படைக்கல, ஒரே ஒரு ஜோடியைத்தான் கடவுள் முதலில் படைத்தார். அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்தி தான் நம்ம இப்படி பல்கி பெருகி இவ்வளவு மக்களா இருக்கிறோம். அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இந்துவுல உள்ள எந்த ஜாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, முஸ்லிமுல உள்ள எந்த பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, மதம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, எல்லாருக்கும் மூல பிதா யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான். இப்ப நீங்களும் நானும் எல்லாருமே இப்படி போயிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தோம். எல்லாமே ஒரு ஜோடி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு 600 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னோக்கி போனீங்கன்னா, பின்னோக்கி போனீங்கன்னா 300 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போனீங்கன்னா 100 கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா 50 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க உலக ஜனத்தொகை. இன்னும் கொஞ்சம் அப்படி முன்னோக்கி போனீங்கன்னு சொன்னா 1 லட்சம் பேர் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா 10,000 பேர் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் போனா 50 பேர் இருந்திருப்பான். அப்புறம் 2 பேர் தான் இருந்திருப்பான். அதான அது. இந்தியாவிலே பாரதியார் படிக்கிறாரு, பாகிஸ்தான் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து இருக்கும்போது படிக்கிறாரு. 30 கோடி முகமுடைய ஆளுங்கிறாரு. 30 கோடி தான் இருந்துச்சு பாரதியார் காலத்துல. இந்தியாவுல, பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு 30 கோடி முகமுடைய ஆளுண்டாரு. இன்னைக்கு 30 கோடியா இருக்கிறோம். இங்க ஒரு 100, அங்கிட்ட ஒரு 40, 140 கோடியா போச்சு. அவங்கள எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 4 மடங்கு பெரிய. பாரதியார் என்ன ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தினவரா? நமக்கு தெரிஞ்சு இந்த இறந்து போன ஒரு பாரதியார் காலத்துக்கும் இதுக்கு மத்தியிலேயே 4 மடங்கு பெருகி இருக்கிறோம். நம்ம 4 மடங்கு 5 மடங்கு பெருகி இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் நமக்குள்ள இருக்கு சண்டை. சண்டைக்கு என்ன நியாயம் இருக்குது? நீங்க என்ன வேற ஒரு படைப்பா? எல்லாம் மனிதன்கிற ஒரு படைப்பு தானங்க. என்ன வகையில நீங்க ஒரு கொள்கையில வித்தியாசப்பட்டிருக்கீங்க அவ்வளவுதானே தவிர எண்ணத்துல மனிதன்கிற வகையில் என்ன வகையில் நீங்க வேறுபட்டிருக்கிறீங்க? எப்படி பிறப்புனால உங்களுக்கு ஒரு உயர்வு தாழ்வு கிடைக்க முடியும் என்று சொல்ற இஸ்லாமிய கொள்கை இருக்கு பாருங்க, அதுல கூட மனித நேயம் தான். எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கீங்களப்பா, எல்லாம் சகோதரா இருக்கீங்களா? அதே ஒருத்தன் வசத்தவங்கிற ஒரு தாழ்ந்தவங்கிறீங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்க வேண்டியதுதான். எதுல கற்பிக்கலாம்? அவன் உழைத்து பெறுகிறானே அதுல கற்பிக்கலாம். பிறப்புல கற்பிக்க இயலாது. ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் மாடு மேய்க்க போறேங்கிறான், 2 சமமாவானா? ஆக மாட்டான். படிச்சவன் வசந்தவன் தான், படிக்காதவன் மட்டமானவன் தான். ஒருத்தன் வீட்டுக்கு உழைச்சு போடுறான், ஒருத்தன் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். 2 ஒண்ணா? 2 ஒண்ணு இல்ல. அதெல்லாம் நடவடிக்கையினால் உயர்றது, பிறப்புனால உயர்றது இல்ல. இந்த உயர்வை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும். ஒரு உழைக்கிறவன் உழைக்காதவன் சமம் இல்ல, ஒரு சிந்திக்கிறவன் சிந்திக்காதவன் சமம் இல்ல, நேர்மையானவன் அயோக்கியனும் சமம் இல்ல, திருடனும் திருடு கொடுத்தவனும் சமம் இல்ல. இது ஓகே. இந்த வித்தியாசங்கள் வரலாமே தவிர நான் இந்த வீட்டுல பிறந்ததுனால நான் வசந்தவன், நீ அந்த வீட்டுல பிறந்ததுனால நீ மட்டமானவன், இது சொல்லக்கூடாது. நம்ம திட்டமிட்டா பிறந்தோம், நம்ம இந்த வீட்டுல பிறக்கணும் பிளான் பண்ணி யோசித்து முயற்சி பண்ணி உழைச்சா நம்ம பிறந்தோம். நம்ம பிறந்ததுல நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த பங்கும் இல்ல, எந்த விருப்பமும் இல்ல, எந்த ஒரு தேர்வும் நமக்கு கிடையாது. நம்மளுக்கே தெரியாம நம்ம திணிக்கப்பட்ட விஷயத்தில எல்லாம் நம்ம பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடியதுலையும் மனிதநேயம் தான் விழுது. அந்த மனிதநேயத்தின் அடிப்படையில தான் இந்த வேற்றுமையை நம்ம களையக்கூடாதா, இந்த வேற்றுமையை குறைச்சி கொஞ்சம் நெருக்கத்தை உண்டாக்கிற கூடாதா, ஒரு சகோதரத்துவம் ஏற்படுத்திடக்கூடாதா என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். அதனால உரையை நீட்டிக்கிட்டு போக வேணாம். கேள்வி மோகன், நான் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கேன். நான் 3rd இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி, அமெரிக்காவில் ஜனநாயக ஆட்சி மற்றும் சைனாவில் கம்யூனிச ஆட்சி. இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி இருந்தும் ஊழல்கள், நிறைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தான் இருக்கு. இதை எப்படி தீக்கலான்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, ஆனா தீர்க்கவே முடியல. அதே பாத்தீங்கன்னா சைனால பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க. தனி மனிதனுக்கு உரிமை கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் அடிபடுது. அதே மாதிரி அமெரிக்கால எடுத்தீங்கன்னா சின்ன பையன்ல இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு தீவிரவாதத்தை வளர்க்குற மாதிரியே இருக்கு. ஆனா என் தெரிந்த சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்கிறார்கள்,
இஸ்லாமிய ஆட்சி வந்தால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்தால் இந்த நிலைமை மாறுமா? இதற்கு ஒரு தக்க பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அழகான அற்புதமான கேள்விதான் கேட்டிருக்காரு. இன்றைக்கு உலக நாட்டில் எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் தலை விரிச்சு ஆடுது. இதை யாருமே மறுக்க முடியாது. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியத்தான் செய்யுது. இந்த நாடு அந்த நாடுலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப